تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். 2026 ஆண்டு புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஹமீத் ஃபவுண்டேஷன் முஸ்லிம் சேரிட்டபிள் ட்ரஸ்டினால் நடாத்தப்படுகின்ற இந்த போட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றவனாக, சென்ற பாடத்தில் நாம் விரிவுரைக்காக எடுத்திருக்கின்ற அல் அகீதத்துல் வாசித்தியா என்ற நூலின் நூலாசிரியர் சம்பந்தமான மிக முக்கியமான சில துணுக்குகளை பார்த்தோம். அவசியம் நாம் ஒரு நூலை கற்பதற்கு முன்னால் அந்த நூலாசிரியர் சம்பந்தமான ஒரு அடிப்படை அறிவாவது எம்மிடம் காணப்பட்டால்தான் அந்த நூலை கற்கின்ற சமயத்தில் ஒரு பூரணமான ஒரு உணர்வுடன் நாம் பயணிப்பதற்கு இலகுவானதாக இருக்கும். இந்த நூலின் மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக நாம் உங்களுக்கு தெரிவித்தோம், ஒவ்வொரு முஸ்லிமும் அவசியம் அறிய வேண்டிய, ஈமான் கொள்ள வேண்டிய, ஈமான் என்று சொன்னால் பூரணமாக அதிலே நம்பிக்கையுடன் நுழைய வேண்டிய பகுதியான இஸ்லாத்தின் ஈமானின் 6 அம்சங்களையும் மிக அழகான முறையில், தெளிவான முறையில் அல் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தினூடாக எமக்கு அழகான முறையில் இந்த நூல் விவரிக்கின்ற இந்த செய்தியை சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். உண்மையிலேயே நாம் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழுகின்றோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்மை அந்த பெரும் நிஅமத்துக்காக, பெரும் அருட்கொடைக்காக தேர்வு செய்திருக்கின்றான் என்பது தான் பெரும் ஒரு செய்தி. நம்மை படைத்த இறைவனை பற்றிய அறிவு நம்மிடம் எவ்வளவு காணப்படுகின்றது. நாம் இந்த உலகத்திலிருந்து பிரிந்ததன் பின்னால் நம்முடன் வாழ்ந்த உறவுகள் நம்மை கொண்டு போய் கபரிலே வைப்பார்கள். அதற்கு பின்னால் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கான பிரதிபலனை 3 கேள்வியினூடாக ரப்பு முடிவு செய்வான். நமக்கு தெரியும், அதனுடைய முதல் கேள்வி மன் ரப்புக, உன்னுடைய இரட்சகன் யார் என்ற கேள்வி ஒவ்வொரு அடியானிடமும், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு அடியானிடமும், அவன் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த சித்தாந்தத்தில் உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, அவனிடம் நிச்சயம் கேட்கப்படும். அந்த கேள்விக்கான பதிலை சொல்ல வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் சம்பந்தமான அறிவு மிக முக்கியமாக உண்டாக காணப்படுகின்றது. நீங்கள் அல் குர்ஆனில் சூரத்துல் அலாவுடைய முதல் வசனத்தை பாருங்கள். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்ந்து காணப்படுகின்ற மேலான அந்த இரட்சகனுடைய பெயர் இருக்கின்றது, அதை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லதி ஹலக ஃபஸவ்வா, அவன் எப்படிப்பட்டவன் என்றால் உங்களை படைத்து அவன்தான் உங்களை செவ்வையாக்கினான் என்ற செய்தியை திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். இன்னும் மிக முக்கியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து ஆல் இம்ரானுடைய கடைசி பகுதிகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக முக்கியமான சில வசனங்களை எமக்கு எடுத்து சொல்கின்றான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன் நஹார், நிச்சயமாக இந்த வானங்கள் மற்றும் பூமி என்ற இந்த படைப்பு இருக்கின்றது, அந்த படைப்பிலும் வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருகின்றது, அந்த விடயத்திலும் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், யாரு சிந்திக்கின்றார்களோ, படிப்பினை பெறுபவர்களுக்கு நிச்சயம், சிந்திக்கின்றவர்களுக்கு அதிலே படிப்பினை இருக்கின்றது, அதிலே அத்தாட்சி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், உண்மையிலேயே அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும், நின்ற நிலையிலும் இருந்த நிலையிலும், அவருடைய விலாப்புறங்களில் சாய்ந்திருக்கின்ற எல்லா நிலைகளிலும் அவனை நினைவு கூறுவார்கள். வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தானே, அதை பற்றி அவர்கள் சிந்தித்துவிட்டு சொல்லக்கூடிய வாசகம் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, நீ இதை ஒன்றையும் வீணாக படைக்கவில்லை, சுப்ஹானக, நீ மிக தூய்மையானவன் என்று சொல்லிவிட்டு ஃபகினா அஸாபன் நார், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள் என்ற மிக முக்கியமான செய்தியை
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆல் இம்ரானுடைய 191 வசனங்களிலே நமக்கு எடுத்து சொல்கின்றான். அன்பார்ந்த நேர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், இந்த உலகத்தில் இப்பொழுது நிம்மதியாக நாங்கள் வாழுகின்றோம், ஆரோக்கியமாக இருக்கின்றோம், எந்த குறைகளும் இல்லாமல் ரப்பு எங்களுடைய நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருக்கின்றான் என்றால், அந்த இறைவன் எப்படிப்பட்ட உன்னதமானவன், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தனி சிறப்புகளை எல்லாம், அவனுடைய தனித்தன்மைகளை எல்லாம் ஒரு முஸ்லிம் அறிவதென்பது அவனுடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் அல்லாஹுடைய இன்னும் அவனுடைய வளங்களையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்பதை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சம்பந்தமான அறிவு அவசியம் நம்மிடம் காணப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை விடயத்தை இந்த அல் குர்ஆன் வசனங்கள் எமக்கு எடுத்துச் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த நேர்களே, நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடம், நாம் எல்லாம் வாயினால் ஈமான் கொண்டிருக்கின்றோம், வெறுமனே வாயால் மாத்திரம் நாம் அல்லாஹ்வை நம்பியிருக்கின்றோம் என்ற வாசகம் போதுமானதா என்று கேட்டால் கிடையாது. உண்மையாக அந்த அல்லாஹ்வை நாம் எப்படி நம்ப வேண்டுமோ, எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ, அந்த அடிப்படையில் ஈமான் கொண்டால்தான் பூரணமான ஈமானுக்குள் நாம் நுழைவோம் என்பதாக அந்த ஈமானுக்கான புரிதலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை ஈமான் கொள்வதன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதன் ஒரு அடிப்படை விளக்கமாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த நூலின் முதலாவது செய்தியாக அவர் குறிப்பிடுவது, அல்லாஹ் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கின்றானோ அவனுடைய தன்மைகளை பற்றி, அவனுடைய செயல்களை பற்றி, அவை அனைத்தையும் அல் குர்ஆன் ஹதீஸில் எப்படி வந்திருக்கின்றதோ அப்படி நம்ப வேண்டும். அதேபோல் அவனுடைய தன்மைகளை அல்லாஹ் சொன்ன விதத்தில் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் பற்றிய ஒரு அடிப்படையான நம்பிக்கையை எமக்கு ஏற்படுத்தும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படையை ஆரம்பமாக சொல்கின்றார். நாம் எல்லாம் அல்லாஹ்வை நம்பியிருக்கின்றோம், அவனை ஈமான் கொண்டிருக்கின்றோம். அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லியிருக்கின்ற அல்லாஹ்வை பற்றி கூறியிருக்கின்ற செய்திகளை நாம் நம்பியிருக்கின்றோம் என்பதற்கு 4 அடிப்படைகளை வைத்து நாம் முடிவு செய்து கொள்ளலாம். முதலாவது செய்தியாக இமாம் சொல்ல வருகின்ற செய்தி, அல் குர்ஆனிலும் ஆதாரபூர்வமிக்க நபிமொழிகளிலும் கூறப்பட்டுள்ள அல்லாஹ்வினுடைய சிஃபத் சம்பந்தமாக, அவனுடைய தன்மை சம்பந்தமாக, அவனுடைய செயல் சம்பந்தமாக எதெல்லாம் வந்திருக்கின்றதோ அதை எந்த விதமான கருத்து மாற்றத்தையோ நமது அறிவை கொண்டு பொருள் மாற்றத்தையோ செய்யாமல் அப்படியே நம்ப வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக காணப்படுகின்றது. அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தன்மை சம்பந்தமாகவும் அவனுடைய சிஃபத் சம்பந்தமாகவும் அவனுடைய செயல் சம்பந்தமாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் அதிலே நமது அறிவை புகுத்தக்கூடாது. நமது அறிவை கொண்டு அதற்கு கருத்து வழங்குவதையோ அல்லது பொருள் மாற்றத்தை ஏற்படுத்துவதோ கூடாது என்ற அடிப்படை விதியை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவனுடைய தன்மைகளும் அவனுடைய செயல்களும் படைப்பினங்களின் தன்மைகளையும் செயல்களையும் உதாரணமாக ஊமையாக கூறக்கூடாது. இது மிக முக்கியமான இரண்டாவது விதியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கென்று தனித்தன்மைகள் இருக்கும், அவனுக்கென்று தனித்துவமான செயல்கள் இருக்கும். இதனை நாம் ஒப்பீட்டு ரீதியாக அவன் இந்த உலகத்தில் படைத்த படைப்பினங்களுடன் ஒப்பிட்டு உதாரணம் காட்டி ஓமை காட்டி கூறக்கூடாது என்பது இதனுடைய இரண்டாவது விதியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது விதியாக படைப்பினங்களுக்கென்று சில தன்மைகள் இருக்கும், அவர்களுக்கென்று சில செயல்கள் இருக்கும். அதை கொண்டு அல்லாஹ்வுடைய தன்மைகளையும் அவனுடைய செயல்களையும் நாம் விவரிக்க கூடாது. இப்ப உலகத்தில் மனிதர்களுடைய பண்புகள் நமக்கு தெரியும், அவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு தெரியும். இதனை அல்லாஹ்வுடைய தன்மைகளை கொண்டு நாம் விவரிக்க கூடாது என்ற அடிப்படையை மூணாவது விதியாக இமாம் கொண்டு வருகின்றார். நான்காவது விதி மிக முக்கியமானது. இந்த நான்காவது விதி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி திருமறையிலே கூறியிருக்கின்ற, அவனுடைய தூதர் ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கின்ற அவனுடைய பண்புகளாக இருக்கலாம், அவனுடைய செயலாக இருக்கலாம், இதற்கு கருத்து கிடையாது, இந்த தன்மைகளுக்கு பொருளற்றது என்று சொல்லி அதனை தாண்டி நகரக்கூடாது. ரப்பு எப்படி சொன்னானோ அதன் அடிப்படையில் விளங்கி நாம் கடக்க வேண்டும் என்பது என்ற இந்த 4 விதிகளையும் அடிப்படையாக நாம் இந்த பாடத்துக்குள் நுழைவதற்கு முன்னாலே இமாம் எமக்கு சொல்லுவதன் அடிப்படையான நோக்கம் ஒரு குர்ஆன் வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தான்.
திருமறையிலே சூராவுடைய 11வது வசனத்தை நாம் பார்த்தால் லைஸ கமஸலிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு வசனத்தை எமக்கு எடுத்து சொல்கின்றான். அவனை போல் அவனுக்கு ஒப்பானது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவன் யாவற்றையும் செவியேற்கக்கூடியவனாகவும் யாவற்றையும் உற்று நோக்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்ற ஒரு அல் குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்த்தால் லைஸ கமஸலிஹி ஷைஉன் என்று சொன்னால் அவனுக்கு ஒப்பானது ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் அவனுடைய படைப்பினங்கள் அவனுக்கு ஒப்பானது கிடையாது. படைப்பினங்களுடைய தன்மைகள் அவனுக்கு ஒப்பானது கிடையாது. படைப்பினங்களுடைய செயல்கள் அவனுக்கு ஒப்பானது கிடையாது. அவன் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் இருக்கின்ற அவனுடைய படைப்பினங்களின் தன்மை, அதாவது படைப்பினங்களுடைய செயலிலிருந்து வேறுபட்டவன். அவனுக்கு எந்த ஒரு உதாரணமும் அவனுடைய படைப்பினங்களின் ஊடாக நாம் செலுத்தக்கூடாது என்ற அடிப்படையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமலையிலே சொல்வதினூடாக நாம் அவன் தனித்துவமானவன், உலகத்திலே இருக்கின்ற படைப்பினைகளை விட்டும் அவன் நிகரற்றவன் என்ற செய்தியை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்வது நம் மீது மிக முக்கிய கடமையாகவும் நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான சான்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய பண்புகளுக்கும் அவனுடைய செயல்களுக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய நிறைய பிரிவினர்கள் உலகத்தில் இருந்தார்கள். இமாம் அவர்கள் ஆரம்பமாக சொன்ன அந்த 4 விதிகள் இருக்கின்றதே, அல்லாஹ்வை பற்றி அவன் சொன்ன விடயங்கள், அவனுடைய தூதர் சொன்ன விடயங்கள் எல்லாம் நாம் அப்படியே நம்ப வேண்டும். நமது அறிவை கொண்டு மாற்று கருத்துகள், பொருள் மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது. அவனுடைய தன்மைகளை படைப்பிடங்களை தன்மைகளுடன் ஒப்பிட்டு விவரிக்க கூடாது, ஓமையாக காட்டக்கூடாது. படைப்பிடங்களுக்கு இருக்கின்ற தன்மைகளை கொண்டு அவனை விவரிக்க கூடாது. அவைகள் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளும் செயல்களும் பொருளற்றவை என்று நாம் கூறக்கூடாது என்ற 4 விதிகளையும் சொன்னோமே, அந்த விதிகளில் உலகத்தில் வாழ்ந்த நிறைய பிரிவினர்கள் முரண்பட்டதன் காரணமாகத்தான், இது ஒவ்வொன்றிலும் முரண்பாடு அவர்களிடம் காணப்பட்டதால் அவர்கள் வழிகட்டு சென்றார்கள் என்ற செய்தியை வரலாற்று நெடுகிலும் நாம் காணுகின்றோம். எனவே உலகத்தில் அல்லாஹ்வை பற்றி வர்ணனை, அவனுடைய பண்புகளை பற்றி அவனுடைய செயல்களை பற்றிய வர்ணனை ஒன்று ரப்பு சொல்லியிருக்க வேண்டும், அல்லது அவனுடைய தூதர் சொல்லியிருக்க வேண்டும். அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எப்படி அல்லாஹ் அவனை பற்றி வர்ணித்தானோ அப்படி ஈமான் கொள்வதுதான் அல்லாஹ்வை பற்றிய சரியான ஈமான் என்ற அடிப்படையை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு அல் குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது உலகத்தில் அவனை பற்றி வர்ணிப்பவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வர்ணனையிலிருந்து, முரணான வர்ணனையிலிருந்து, முரணான அவனுடைய பண்புகளை வர்ணிப்பதிலிருந்து அல்லாஹ் தஆலா தூய்மையானவன் என்பதை அல்லாஹ் ஆணித்தரமாக சூரத்து சாஃபாத்துடைய 180 182 வசனம் வரையிலான வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன், அந்த உயர்வு மிக்க கண்ணியமான அந்த ரப் இருக்கின்றான், உங்களுடைய இரட்சகன், அவன் தூய்மையானவன். எதை விற்றும்? யாரெல்லாம் ரப்பை தவறாக வர்ணிக்கின்றார்களோ அந்த வர்ணிப்பை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யசிஃபூன், எந்த ஒரு தேவையும் மற்றவன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ உலகத்தில் அல்லாஹும் ரசூலும் சொல்லாத ஒரு அடிப்படையில் ரப்பினுடைய சிஃபத்தை நாம் வர்ணிக்க முடியாது, அவனுடைய செயல்களுக்கு நாம் விளக்கம் சொல்ல முடியாது. ஒன்று அல் குர்ஆன் ஹதீஸிலே வருவதைத்தான் நாம் அப்படியே சொல்ல வேண்டும் என்ற விதியை அல்லாஹ்வை திருமறையிலே சொல்லுகின்றான். அந்த வசனம் என்பது மிக முக்கியமான வசனம். நாம் இன்னும் ஒரு முறை ஆழமாக அந்த வசனத்தை கிரகித்து பார்த்தால் அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த நுட்பத்தை பாருங்கள். சுபஹான ரப்பிக்க, உங்களுடைய இரட்சகன் தூய்மையானவன். ரப்பில் இஸ்ஸதி, அந்த கண்ணியமான அந்த ரப்பு தூய்மையானவன். அம்மா யசிஃபூன், உலகத்தில் எப்படியெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் கூறாத அடிப்படையில் அவனுடைய பண்புகளை அவனுடைய செயல்களை வர்ணித்தார்களோ அந்த எல்லா விதமான வர்ணிப்புகளை விட்டும் அல்லாஹ் தஆலா தூய்மையானவன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் மிக முக்கியமான ஒரு வாசகத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். வஸலாமுன் அலல் முர்சலீன், அவன் அனுப்பின ரசூல்மார்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அவனுடைய ஈடேற்றம் சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த வசனத்தை வர்ணிப்புடன் சம்பந்தப்படுத்தி அந்த மோசமான தவறான வர்ணிப்பை விட்டும் அல்லாஹ் தஆலா தூய்மையானவன் என்று சொல்லிவிட்டு நபிமார்களை அல்லாஹ் அந்த இடத்திலே அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும் சாந்தம் உண்டாகட்டும் என்று சொல்லுகின்றான் என்று சொன்னால் நபிமார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை சரியான முறையில் வர்ணித்தார்கள்.
வஹீனூடாக சரியான முறையில் எமக்கு அல்லாஹ்வினுடைய சிஃபத்துகளையும் அவனுடைய செயல்களையும் எமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார் என்பதற்கான பெரும் ஒரு சான்று இந்த அல் குர்ஆன் வசனத்திலே எமக்கு இருக்கின்றது என்ற மிக முக்கியமான விடயத்தை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே ஏராளமான செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அதிலே அல் குர்ஆனினுடைய மூன்றில் ஒரு பாகத்துக்கு சமன் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் சம்பந்தமாக அவனை பற்றி சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அத்தியாயம். குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமன் என்று சொல்லப்படுகின்ற மகத்துவமான அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகத்தை ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் சரியாக உணர்ந்தான் என்றால், அதிலே சொல்லப்படுகின்ற கருத்தை அவன் உணர்ந்தான் என்றால், அல்லாஹுடைய தன்மைகளும் அவனுடைய சிஃபத்துகளும் இந்த உலகத்தில் மாற்று கருத்துக்கே இடமில்லை, படைப்பினங்களிலிருந்து அவன் தனித்துவமானவன் என்பதை ஆழமாக உணர்த்தக்கூடிய அல் குர்ஆன் வசனமாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்ற நபியை நீங்க சொல்லுங்க, ஹுவல்லாஹு அஹத், அந்த அல்லாஹ் இருக்கின்றானே அவன் ஒருவன் தான். அல்லாஹு ஸமத், அவன் யாவற்றை விட்டும் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இந்த உலகத்தில் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. உலகத்தில் வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒரு இறைவன் இருப்பானாக இருந்தால் அவனுக்கு இந்த பண்பு காணப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இந்த பண்பு இருக்கக்கூடிய ஒரே ஒருவன் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான் என்பதை நாம் கண்கூடாகவும் ஆழமாகவும் இந்த வசனத்தை சிந்திப்பவர்களுக்கு படிப்பினை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் சிந்தித்து பார்த்தால் அவன் தனித்தவர் என்று சொன்னால், குல் நபியை நீங்க சொல்லுங்க அல்லாஹு அஹத், அவன் ஒருமையானவன் என்று சொன்னால் அவனுடன் யாரையும் நாம் இணைக்க முடியாது. அவன் வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் மாத்திரம்தான். அதற்கு பின்னால் அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன் என்று சொன்னால் நாம் தேவையுடையவர்கள். அவன் தேவையற்றவன் என்று சொன்னால் படைப்பினங்கள் எல்லாம் தேவையுடையவர்களாக இந்த உலகத்தில் இருக்கின்றோம். உலகத்தில் நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்கின்றதோ, வேற வேற படைப்பினங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கின்றதோ, அவனுடைய இந்த உலகத்தினுடைய அமைப்பில என்னெல்லாம் தேவை இருக்கின்றதோ அதை வெற்றும் அவன் தேவையற்றவன். ஒரு தேவையும் ரப்புக்கு இல்லை, அவன் தனித்துவமானவன் என்பதை சொல்லக்கூடிய இந்த மிக முக்கியமான வசனம். லம் யலிது வலம் யூலத், அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, அவனுக்கு பெற்றோர் இல்லை. இவை ரெண்டையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அவன் யாரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை என்று சொன்னால் அவன் எந்த ஒன்றும் இல்லாமல் ஆரம்பமானவனும் அவன்தான், இறுதியானவனும் அவன்தான். இந்த உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அப்பொழுது ரப்பு உருவாகவில்லை. அவன் இந்த உலகத்தில் எப்பொழுதுமே நிலைத்திருக்கக்கூடிய மகத்தான ஒரு இறைவன் என்பதை இந்த வசனம் எமக்கு அழகாக சொல்கின்றது. நாம் எல்லாம் உலகத்தில் பிறக்க வேண்டுமாக இருந்தால் நமக்கு நிச்சயம் ஒரு தாய் இருக்க வேண்டும். நமக்கு சந்ததியல் வர வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு நாம் தந்தையாக இருக்க வேண்டும். இது ரெண்டிலிருந்தும் வேறுபட்டவன் தான் அந்த ரப்பு, தூய்மையானவன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக ஒப்பாக எதிலையும் அவனுக்கு ஒரு நிகரை கொண்டு வர முடியாது. அது இன்றைக்கு உலகத்திலே வணங்கப்படக்கூடிய விக்கிரகங்களாக இருக்கலாம், வேற வேற வணங்கப்படக்கூடிய தன்மைகளை கொண்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சித்தாந்தங்களாக இருக்கலாம், மதங்களாக இருக்கலாம். இவை அனைத்திலிருந்தும் அவன் தேவையற்றவன், அவனுக்கு நிகர் ஒன்றுமே கிடையாது என்று ரப்பு சொல்லுவதினூடாக அவன் தன்னிகரற்றவன். அதாவது அவனுக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை இந்த வசனம் நமக்கு ஆழமாக எடுத்து சொல்வதை பார்க்கின்றோம். அல் குர்ஆனிலே ஒரு மகத்தான ஒரு வசனம் உள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதுகின்றோம், பரலான தொழுகைக்கு பின்னால். அதே போல் நாம் உறங்கச் செல்கின்ற பொழுது ஓதுகின்றோம். இந்த மகத்தான அல் குர்ஆனுடைய அந்த வசனம் எமக்கு அல்லாஹ் சம்பந்தமான ஆழமான புரிதலை எமக்கு ஏற்படுத்துகின்றது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நாம் படித்து பார்த்தால் அல்லாஹ் பற்றிய மிக முக்கியமான, அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவனை தவிர இந்த உலகத்தில் வணங்கப்படுவதற்கு தகுதி ஒன்றுமே கிடையாது என்பதை அல்லாஹ் ஆழமாக சொல்லக்கூடிய அல் குர்ஆன் வசனம். அல்லாஹு லா இலாஹ், அல்லாஹ் இருக்கின்றானே, அவனை தவிர இந்த உலகத்தில் கடவுள் கிடையாது. அல்லாஹ்வை பற்றி சொல்லவிட்டு லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர இந்த உலகத்தில் வணங்குவதற்கு வேறு ஒன்றுமே தகுதி கிடையாது என்று சொல்லிவிட்டு அல் ஹை, அவன் என்றும் உயிருடன் இருப்பவன். நாமும் உலகத்தில் உயிருடன் வாழ்கின்றோம். நாம் உயிருடன் வாழுவதை போலவா ரப்பு வாழ்கின்றான் என்று கேட்டால் கிடையாது.
எங்களுடைய உயிர் இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் நிச்சயம் பிரியும். மீண்டும் நமக்கு உயிர் வழங்கப்படும். மீண்டும் நாளை மறுமையில் விசாரணைக்காக எழுப்பப்படும் பொழுது எங்களுக்கு உயிர் வழங்கப்படும். இந்த செய்திகளை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் ஹை என்று சொன்னால் அவனுக்கு மரணமே இல்லாத உயிருள்ளவன் என்று பொருள்படுகின்றது. பாருங்கள், உலகத்தினுடைய படைப்பினங்களுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மிக முக்கியமான ஹை என்று சொல்லக்கூடிய அவனுடைய அந்த உயிருள்ள தன்மை காணப்படுகின்றது. அல் கையூம் என்று சொன்னால் அவன் நித்திய ஜீவன், என்றுமே நிலைத்திருக்கக்கூடியவன். அவனுக்கு முடிவொன்றே கிடையாது. இந்த உலகத்தில் மறுமையில் நாம் எழுப்பப்பட்டு மறுமைக்கான ஒரு வாழ்க்கைக்கு தயாராகுவோமே, அந்த எந்த ஒன்றிலும் அவனுக்கு முடிவே கிடையாது. அவன் என்றென்றும் நித்திய ஜீவனாக நிலைத்திருக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதை சொல்லிவிட்டு லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமோ அதே போல் நாம் இரவிலே உறங்கக்கூடிய பெரும் தூக்கம் அவனுக்கு ஏற்படாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சிறு தூக்கத்தை நாம் உணர்ந்திருப்போம். சில பொழுதுகளில் நாம் அப்படியே முழித்திருக்கின்ற பொழுது எங்களுடைய சிந்தனையிலே ஒரு மயக்க நிலை ஏற்பட்டு சிறிதளவு அப்படியே தூங்கி எழும்புவோமே, அது சிறு தூக்கம் ரப்புக்கு ஏற்படாது. அதே போல் பெரும் தூக்கமும் அவனுக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டு லஹு மாஃபி சமாவாதி வமா ஃபில் அர்ல், வானங்கள் அதே போல் பூமியில் இருக்கின்ற அனைத்தும் படைப்பாளனான அந்த ரப்புக்குத்தான் உரியது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ உலகத்தில் படைத்திருக்கின்ற இந்த படைப்பினங்களுக்கான அதிகாரம் ரப்பிடம் மாத்திரம் தான் காணப்படுகின்றது என்ற ஒரு அடிப்படையை விதியை அல்லாஹ் சொல்லிவிட்டு மன் தல்லதி யஸ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அல்லாஹ் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்கின்றான். யாரு அல்லாவிடம் போய் சிபாரிசு செய்ய முடியும்? அவன் யாருக்கு அனுமதி கொடுக்கின்றானோ அவரை தவிர யாரும் பரிந்துரை செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும், உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற உங்களுக்கு பின்னால் இருக்கின்ற அனைத்தையும் ரப் அறியக்கூடியவன். அவனுடைய அறிவிலிருந்து ஒன்றுமே மறையாது என்ற ஒரு ஆழமான விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போல் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ, அவனுடைய அறிவு இருக்கின்றதே, அந்த அறிவிலிருந்து அவன் எதை எமக்கு நாடி இருக்கின்றானோ அறிய வேண்டும் என்று, அதை தவிர வேறொன்றையுமே யாரும் அறிய முடியாது என்ற ஒரு ஆழமான விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இன்றைக்கு உலகத்தில் நாம் அறிந்து வைத்திருக்கின்ற விடயங்கள் சொற்பமே, ஆனால் ரப்பினுடைய அறிவு இந்த உலகத்தில் அவன் எல்லா விதமான அறிவையிலும் பூரணமானவன் என்ற தன்மை அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தாலாவும் அதனை குறிப்பிடுகின்ற பொழுது, இந்த உலகத்தில் ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அந்த இலை அவனுடைய நாட்டம் இல்லாமலும் அவனுடைய அறிவில் இல்லாமலும் அது விழாது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் நேர்களே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கின்ற மரங்கள் மாத்திரமா இந்த உலகத்தில் காணப்படுகின்றது. அமேசான் காட்டை எடுத்து பார்த்தால் நமது பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த மரங்களுடைய இலைகள் எத்தனை முறை எங்களுடைய கண் பார்வையில் இருந்து கீழே விழுந்திருக்கும். கொஞ்சம் அல்லாஹ்வுடைய அறிவை பற்றி நாம் சிந்தித்தால் இந்த உலகத்தில் விழுகின்ற ஒரு இலையாக இருந்தாலும் ஒரு சருகாக இருந்தாலும் அவனுடைய அறிவிலிருந்து அது மறைய முடியாது என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையை அவனுடைய அறிவிலிருந்து உலகத்தில் ஒன்றுமே மறைய முடியாது என்று சொல்லுகின்றது என்று சொன்னால் எவ்வளவு தூரம் அவன் மகத்தானவன் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்துரைப்பதை பார்க்கின்றோம். நமக்கு அவன் எதை அறிய வேண்டும் என்று நாடினானோ அதை மாத்திரம்தான் நாம் அறிந்திருக்கின்றோம் என்ற உன்னதமான அந்த செய்தியை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அவனுடைய அந்த சிம்மாசனம் இருக்கின்றதே, குர்சி இருக்கின்றதே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய படைப்பான வானங்கள் பூமியை விடவும் விசாலமானது என்று சொல்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அவனுடைய மகத்துவத்தை உணர்வதற்கு இந்த அல் குர்ஆன் வசனமே போதுமானது என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளை கொண்ட அல் குர்ஆன் வசனம் இந்த ஆயத்துல் குர்சி என்ற வசனம். அதன் பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, அவனுடைய ஆற்றலை சொல்லக்கூடிய அவனுடைய சக்தியை சொல்லக்கூடிய மிக முக்கியமான வசனம். அதனை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது. வஹுவல் அலியுல் அதீம், அவன் உயர்ந்தவன், அவன் மகத்தானவன் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுவதனூடாக இந்த அல் குர்ஆன் வசனம் ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் எவ்வளவு மகத்துவமான செய்திகள், அவனுடைய பண்பு சம்பந்தமாக அவனுடைய செயல் சம்பந்தமாக சொல்லக்கூடிய தத்ரூபமான செய்திகளை எல்லாம் எமக்கு பறைச்சாற்றுகின்றது என்பதை இந்த அல் குர்ஆன் வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த அல் குர்ஆன் வசனத்தை நாம் விளக்குகின்ற பொழுது படைப்பினங்களுடைய தன்மையை கொண்டு நாம் விவரிக்க கூடாது. அதே போல் நமக்கு இந்த வசனங்களில் பொருள் விளங்கவில்லை என்று சொல்லி தள்ளி செல்ல முடியாது. அதே போல் எனது அறிவை கொண்டு இதற்கு
என்னுடைய சொந்த கருத்தை விளக்கமாக சொல்ல முடியாது. அதே போல் அல்லாஹ்வுடைய வர்ணனைகளை நாம் சொல்லுவதனூடாக அதை கொண்டு வந்து படைப்பினங்களுக்கு ஒப்பிட்டும் பார்க்க கூடாது. இதுதான் அல்லாஹ்வை நம்ப வேண்டிய, ஈமான் கொள்ள வேண்டிய விதத்தின் அடிப்படை. அவனுக்கென்று பெயர்கள் இருக்கின்றது, அவனுக்கென்று பண்புகள் இருக்கின்றது, அவனுக்கென்று செயல்கள் இருக்கின்றது. அது படைப்பினங்களுடைய தன்மைகள், செயல்கள், பெயர்களிலிருந்து தனித்துவமானது என்ற ஆழமான நம்பிக்கை எந்த ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் வருகின்றதோ அவர்தான் அல்லாஹ் சம்பந்தமான ஆமந்து பில்லா என்று சொன்னாரே, அல்லாஹ்வை நான் நம்பியிருக்கின்றேன், ஈமான் கொண்டிருக்கின்ற வாயால் சொன்னாரே, அந்த வார்த்தைக்கான உண்மையான வாழ்க்கையாக இந்த வசனங்களில் புரிதலில் தான் இருக்கின்றது என்ற ஆழமான செய்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை யார் ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் தொடர்ச்சியாக ஓதி வருகிறாரோ அவருடைய சுவர்க்கத்தினுடைய அடைவு அவருடைய மரணமாகத்தான் இருக்கும். மரணித்து விட்டால் அவர் சுவர்க்கத்துக்கு சென்று விடுவார். இரவிலே அவர் தூங்க செல்கின்ற நேரத்தில் இந்த வசனத்தை ஆயத்துல் குர்சியை ஓதினால் அவருக்கு அல்லாஹ் ஒரு வானவரை சாட்டுகின்றான். காலை நேரை வருகின்ற வரைக்கும், அவர் எழும்புகின்ற வரைக்கும், அதிகாலையில் சுபவுடைய நேரத்தில் எழும்புகின்ற வரைக்கும் அல்லாஹ் அவருக்கென்று ஒரு பாதுகாவலரை, ஒரு மலாய்க்காவை நியமிக்கின்றான் என்ற செய்திகளை சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறது. என்றால் அல்லாஹ்வுடைய இந்த வசனங்கள் எமக்கு நிறைய செய்திகளையும் நிறைய சிறப்புகளையும் எடுத்து சொல்கின்றது. நாம் முன்னால் பார்த்த சூரத்துல் இக்லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம் அல்லாஹ்வினுடைய தனித்துவத்தையும் அவன் தான் ரப்பு என்பதையும் பறைச்சாற்றுகின்ற மிக முக்கியமான அல் குர்ஆன் வசனம். குர்ஆனில் 1/3 பகுதிக்கு சமன். ஏன்? அதாவது ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய, அவனை ஒருமைப்படுத்தக்கூடிய, அவனை வணங்குவதற்கு அவன்தான் தகுதி என்பதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய குர்ஆனுடைய பெரும்பாலான பகுதிகள், 1/3 பகுதிகள், நிறைய வசனங்கள் வருகின்றது. அந்த வசனத்துக்கு ஒப்பாகக்கூடிய இந்த வசனம் 1/3 சமன் என்று நாம் சொல்லியிருப்பதன் மூலம் இந்த வசனத்துடைய மகத்துவம் நமக்கு புரிகின்றது. எனவே அன்பார்ந்த நேர்களே, அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்றால் அல்லாஹ் அவனுடைய பண்புகளையும் அவனுடைய தன்மைகளையும் பற்றி எப்படி சொன்னானோ அப்படி ஈமான் கொண்டால் தான் அது ஈமான். அவனுடைய இறை தூதர் எப்படி சொன்னார்களோ, எப்படி வர்ணித்தார்களோ அப்படி நாம் அதை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டால் தான் சரியான ஈமான். நாம் எமக்கு சுய விருப்பத்தினூடாக பொருளற்றவை என்றோ அல்லது நாம் மாற்று விளக்கங்கள் சொன்னால் நாம் பேரளவில் ஈமான் கொண்டவர்களாக இருப்போம். ஆனால் ஈமான் கொள்வதில் முழுமை பெறாமல் அந்த ஈமான் குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்பட்டால் இஸ்லாத்திலிருந்தே வெளியே போகக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நிலை ஏற்படும். எனவே நேர்களே, இந்த ரமலான் மாதத்தில் நாம் கற்கின்ற பொழுது அல்லாஹ் எமக்கு எவ்வளவு அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றான், என்னை எப்படி பராமரிக்கின்றான், எனக்கு எப்படியெல்லாம் நிஅமத்துகளை தந்திருக்கின்றான் என்ற அந்த உணர்வுடன் அந்த இறைவனை நான் எப்படி நம்ப வேண்டும் என்று ரப்பு எதிர்பார்க்கின்றானோ அந்த தூய கொள்கையினூடாக ரப்பை விளங்கக்கூடிய அடியார்களாக நாம் மாற வேண்டும் என்பது தான் இந்த கற்கையின் பிரதான நோக்கமாக இருக்கின்றது. எனவே வழி தவறிய பிரிவினர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். நாம் அந்த வழியில் சென்று விடாமல் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையை அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன பிரகாரம் சரியான முறையில் ஈமான் கொண்டு அந்த ஈமானினூடாக பூரணமான மன நிறைவான ஒரு ஈமானை நாம் உள்வாங்கி அதன் மூலமாக அமல் செய்து அந்த அமலினூடாக நம்மளுடைய மரணத்தின் பின்னால் கபரிலே நம்மை கொண்டு போயிட்டு வைத்து மன் ரப்புக்கா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் உன்னை எப்படியெல்லாம் நீ நம்ப சொன்னாயோ அந்த ரப்பி அல்லாஹ் என்று நான் சொல்கின்ற பொழுது, என்னுடைய இரட்சகன் அல்லாஹ் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய முழு தன்மையையும் நான் தெரிந்த நிலையில் என்னுடைய கபருடைய முதல் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பெரும் முயற்சியாக இந்த பாடநெறி இருக்கின்றது. எனவே நாள்தோறும் நாம் கற்கக்கூடிய செய்திகளை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் அதனை அமுல்படுத்தக்கூடிய நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். வருகின்ற பாடத்தில் அல்லாஹ் அவருடைய பண்புகள் சம்பந்தமாக, அவனுடைய செயல்கள் சம்பந்தமாக சொல்லுகின்ற அல் குர்ஆன் வசனங்களை நாம் விரிவாக பார்ப்போம். எனவே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த மொழிபெயர்ப்பு அகீதத்துல் வாசித்தியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படை 6 கொள்கைகளை, ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களை விவரிக்கக்கூடிய இந்த தமிழாக்கத்தை நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டும். அதற்கான விரிவுரைகள் இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படுகின்றது. அதனையும் நீங்கள் செய்மடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனூடாக அதை கேட்டு தெளிவுபெறக்கூடிய வாய்ப்பையும் நீங்கள் பெறலாம். எனவே வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அவனை ஈமான் கொள்ள வேண்டிய விதத்தில் சரியான முறையில் ஈமான் கொண்ட கூட்டத்தாரில், அந்த நபிமார்களுடைய கூட்டத்தில், சித்திகீன்களுடைய கூட்டத்தில், சுஹதாக்களுடைய கூட்டத்தில் யாரெல்லாம் அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அவனுடைய பண்புகளையும் அவனுடைய செயல்களையும் யாரெல்லாம் சரியாக விளங்கினார்களோ அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் வல்லல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருவானாக என்று உயர்ந்த பிரார்த்தனையுடன் இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.